அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கிரன். தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7/7/2024 முதல் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாது. ஏனென்றால் தனது பார்வையில் ராசியின் அதிபதி சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் ஏற்கனவே வித்யா கரகரான புதனும் வீற்றிருக்கிறார். அவருடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு யாராலும் அசைக்க முடியாத மாறுதல் சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே கிரகநிலைகள் ஜென்மத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சுபத்துவ பாதையில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் வித்யாகரகரான புதன் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாது. எனவே அவர்கள் ஜென்மராசியில் அமர்வதும் ஒரு விதமான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. இருந்தாலும் கூட சற்று நிதானமும் பொறுமையும் ஜென்மராசியில் இந்த கிரகநிலைகள் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் புதன் சுக்கிரன் இயற்கையிலே சுப கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. சுபத்துவ பாதையில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயம் மிக பெரிய அளவில் புத சுக்கிர யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே அறிவாற்றலை பயன்படுத்தி நிச்சயமாக செல்வ செழிப்பு உயரக்கூடிய வகையில் வருமானம் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறப்பான செயல்பாடுகள் புத சுக்கிர யோகத்தின் காரணமாக நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக உண்டு. ஜென்மத்தில் இருப்பதால் ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு நிச்சயமாக இல்லை. அதோடு மட்டுமல்லாது லாபத்தில் மிக வலுவாக குரு வீற்றிருக்கிறார். அஷ்டமத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க என பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கும் போது சுக்கிரன் மற்றும் வித்யாகரகரான புதன் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் எந்த விதமான சிக்கலையும் சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. அதோடு மட்டுமல்லாது சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன். அப்படிப்பட்டவர் ஜென்மராசியில் பிரவேசம் செய்வது ஒரு வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகளை உரிதாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் அவரது சப்தம பார்வை சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக பதிகிறதுங்க. எனவே திருமணம் உள்ளிட்ட மங்களகரமான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் இனிமையாக கைகூடும். திட்டமிட்டதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் மிகவும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. அதே போன்று இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்து தசாபுத்திகளில் மிக வலுவாக சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது மிகவும் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட திசைகளும் புத்திகளும் வலுவாக இருக்கும் போது திட்டமிட்டதை விட அதிரடியான மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக ஜென்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு யாராலும் அசைக்க முடியாத சில நல்ல மாறுதல்களை வலுவாக பெறுவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்ப ரீதியான எந்த பணிகளை திட்டமிட்டாலும் குடும்ப பிரச்சனைகள் வெகுவளவில் குறைவதற்கான சூழல் உண்டு. நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பாகவும் வலிமையாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஜென்மத்தில் அமர்வதால் எதிர்பாராத குழப்பங்கள் சற்று கூடுதலாக இருக்கலாம். சில நேரங்களில் கொள்கை பிடிப்போடு செயல்பட முடியாமல் சின்ன சின்ன தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. ஆனால் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் கடுமையாக உங்களுடைய பணிகளை செய்வதன் மூலமாக நினைத்த காரியங்களை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. கடைசி நேரத்தில் தான் ஒரு பணி முடிகிறதே என்று வருத்தப்பட வேண்டாங்க. கடைசி நேரத்தில் வெற்றி வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றிதான் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே இந்த வேளையில் மிகவும் பிரம்மாண்டமான நல்ல மாறுதல்கள் கலைத்துறை அரசியல் துறை உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இல்லத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள்ல மந்தமான சூழல் ஏற்படலாம். மந்தமான சூழல் இருந்தாலும் கூட செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு திருப்திகரமாக அமையும். விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில்
யோகத்தில் நுழைந்திருப்பதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவாகக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. உருவான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும், உடல் நலம் சீராகும், உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஊதிய உயர்வு மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல் உள்ளிட்ட பல நன்மைகளை இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு உங்களது படிப்பிற்கு ஏற்றவாறே அமைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கும் போது ஜென்மத்தில் சுக்கிரன் வித்யாகாரகரான புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் மற்றவர்களை நம்பி எந்தவிதமான பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் சார்ந்த எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை நீங்களே செய்வதால் எதிர்பாராத இழப்புகளை சரி செய்வதற்கான சூழல் மிக வலுவாக கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான செயல் திட்டங்களை வடிவமைப்பதோடு அவற்றை செயல்படுத்துவதற்கான சூழலும் வலுவாக கிடைக்க போகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் வலுவாக உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அசையும் அசையா சொத்துக்களான வீடு, நிலம், வீட்டுமனை, வாகனம் போன்றவை வாங்குவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான சூழலை பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. திட்டமிட்டதை விட கல்வி ரீதியான சுமை என்பது குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று கர்மத்திலும் மிக விரைவில் அவர் லாபத்திலும் நுழைய இருக்கிறார். எனவே கடகராசிக்காரர்களுக்கு பல மடங்கு வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் மிக வலுவாக விவசாயம் சார்ந்த பணிகளில் வலுவாக கிடைக்க போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திடீரென புதிய பொறுப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவதில் சின்ன சின்ன சிக்கல்களை சந்தித்தாலும் அவற்றை நேர்த்தியாக புத சுக்கிர யோகத்தின் காரணமாக மிக வலுவாக செயல்படுத்துவதற்கான சூழல் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளுக்கு மனதிற்கு இதமான பற்பல நல்ல காரியங்களையும் சுப நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. பல நன்மைகள் இருந்தாலும் கூட நிச்சயமாக ஜென்மத்தில் சுக்கிரன் மற்றும் வித்யாகாரகரான புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. எந்த காரியத்திலும் அவசரப்பட வேண்டாம். முரண்பாடான செயல்பாடுகளிலும் ஈடுபட வேண்டாம். அதனால் சில சிரமங்கள் ஏற்படுமே தவிர நன்மை விளையாது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும்.